சுவாமி சொன்னதான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அந்த இயேசு சுவாமி இந்த மாம்சத்திலே வந்த வார்த்தையானவர் அவர் என்ன சொல்லிட்டு போனார்? வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம். வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதனால தான் இந்த சபையிலே மனப்பாடம் பண்ணுங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை, அது உங்களுக்கு தெரியணும். வார்த்தையை புரட்டுங்க, வார்த்தையை வாசிங்க அப்படின்னு எந்த நேரமும் அவங்க சொல்றாங்க. இதனால தான் இங்க பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து போதித்தார், நீ இயேசுவிலே அன்பாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு சகோதரியாக சகோதரனாக இருந்தால், அவர் சொன்னதை நீ கைக்கொள்ள வேண்டும். இதுதான். பெற்றோர் இருக்கிறீங்க, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர் சொல்லுகிறதை கேட்காமல் அடுத்த வீட்டு மனுஷன் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருந்தா அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இல்ல ஸ்கூல்ல எனக்கு நல்ல ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்றது தான் கேட்பேன், என் பெற்றோர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். நீ கோபி காலத்து மனுஷன், நீ இருக்கிற மாதிரியை பாரு, நீ உடுத்துற மாதிரியை பாரு, நான் மொட்கள் ஆனபடினால நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன் அப்படி இருக்கிற? அதாவே சொன்னான், இவர் சொன்னான், தாவே சொன்னான். யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க. உன்னுடைய பெற்றோருக்கு நீ கேட்கிறியா? அவங்க சொல்ற விதமாக நீ செய்கிறியா? அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அருமையான இயேசு சுவாமி சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, நிறைய செலவழிக்கிறீங்க, நிறைய சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் சொன்னது போல சிரிக்கிறீங்க, இப்ப நீங்க குளிக்கிறீங்க, இப்ப நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, நீங்க என்னென்னமோ வெள்ளை அடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் என் மேல அன்பா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்றியா? என் மேல உண்மையிலேயே அன்பா இருக்கிறியா? அழுது போனா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா புது உடுப்பு கிடைக்குங்கிறதுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறியா? எதற்காக கொண்டாடுகிறாய்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் நான் சொன்னபடி நீ செய். இதுதான் வார்த்தை. இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கா? ஏன்னா வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் கிறிஸ்து, வார்த்தை தான் ஆவியானவர். இந்த வார்த்தையும் தேவனையும் நாங்கள் வேறுபடுத்தி பிரிக்கிறதுக்கு முடியாது. அதனால தான் அச்சடித்து உங்களுடைய கரத்திலே அழகான புத்தகமாக தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காலையிலேயே எழும்பின உடனே வைஃபுக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்னுக்கு, ஹஸ்பண்டுக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்னுக்கு, பிள்ளைகளுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி வர்றதுக்கு முன்னுக்கு தேவனுக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு நீங்க பழகணும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்றார் இந்த காலை நேரத்தில் கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேகமான ஒரு 75% வைக்கிறீங்க, 75% பைபிளை தொடுறதே இல்லை. அவங்களுக்கு அது அருவருப்பான காரியம். வேதத்தை என்னத்தை நான் பார்க்கறது? உங்கள எத்தனை பேர் இன்றைக்கு வேதம் வாசிச்சுட்டு வந்தீங்க? நான் கையை துக்குங்க, காலை துக்குங்க, மேசையில எலும்பி நில்லுங்கன்னு சொல்லலை. உங்களுடைய மனசாட்சி உங்களை வேதனைப்படுத்தும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல பேசிட்டு வந்தீங்க? ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸும் தவறி போயிடும், நான் போறேன், போயிட்டு வந்து நான் பேசிக்கிறேன். கிறிஸ்துமஸுக்கு சந்திப்போம் தானே சுவாமி, கிறிஸ்துமஸுக்கு நிறைய பேசுறதுக்கு, நான் இப்போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு ஓடி வந்தீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிலே அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். அல்லது போன நீ என்னிலே அன்பாய் இல்லை, இன்னமும் பொய்க்காக நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறாய். இன்னொரு வார்த்தையை நீங்க வாசிங்க, அதே அதிகாரத்துல 15:21 நீங்க வாசிங்க. திரும்ப சொல்றா, திரும்ப பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். வெளிப்படுத்துவேன். எங்கிருந்து வருது இந்த வெளிப்பாடு? நான் அநேக இடங்களுக்கு கடந்த 47 வருஷம் அந்த ஊழியத்தை செய்கிறேன். 47 வருஷம். உங்களில் யாருக்கும் அந்த என்ன வயசு கூட இல்லை பொழுது, நீங்க நேற்று பிறந்தவங்க. நான் 47 வருஷமாக இந்த ஊழியத்தை செய்து அநேக இலங்கையிலே மாத்திரமல்ல அநேக இடங்களில் நான் போய் வந்துட்டேன்.
ஆனா இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் யாருக்கு வரும்? இன்னைக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றோம். இன்னைக்கு எல்லாருக்கிட்ட இருந்து வெளிப்படுத்தல் வருது. எங்க இருந்து